ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மூவி. கண்டிப்பா எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். லைக் எப்படின்னா ஒரு பெண் பிள்ளைகள பெத்துட்டு ஒருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒரு இந்த நாட்டில வச்சுக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு இப்போ நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்புகள் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம நாடு வந்து இப்படி இருந்தனா பெட்டரா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லார் நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி வந்து படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு புது டீம் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஒரு புது வேவ் வந்து உருவாகியிருக்கு. ஸோ நல்லபடியாக இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய பட்ஜெட் போட்டு எடுக்கிற மூவிஸே வந்து கண்டென்ட் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்குது. இது சமுதாயத்துக்கு தேவையான கண்டென்ட். பெண்களுக்கு நடக்கிற வன்முறைக்கு வன்புணர்வுக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டில் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஜெனியோட ஃப்ரெண்டு வந்து லாயர் கோட் போட்டு வர சீன்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ மைனராக சின்ன சின்ன ஃப்ளாஸ் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து எடுக்கிற படத்தில் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா வர முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டைரக்டர் அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு சார். என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? எதுக்காக? இல்ல இப்ப இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னாக்கா நியூவா இருக்கப்ப பரபரப்பா பேசுறாங்க. அதான் அது கொஞ்சம் நாள் ஆக ஆக அப்படியே மக்கள் மத்தியில மறைஞ்சு போயிடுது. ஆனா அது ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால அந்த பொண்ணு வந்து திரும்ப அகைன்ஸ்டா இது ஒரு கேஸை எடுத்து வாதாடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அப்படியே ஆற போட்டுறாதீங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு உடனே ஜஸ்டிஸ் அந்த தண்டனையை உடனே கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் மத்தியிலையும் ட்ரெஸ்ஸிங்ன்றது கொஞ்சம் மாறணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அது சூப்பராக இருக்கு சார். அப்படி அப்படி சொல்றதை விட ஜஸ்டிஸ் ஃபார் உமன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு மூவியாக தான் இருந்தது. இப்போ வரைக்குமே எல்லாரோட மைண்ட்லேயே ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆஃபீஸ் நடக்கிறதெல்லாம் தாண்டி தண்டனை எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எவ்வளோ கடுமையாக கொடுத்தா எந்த மாதிரிலாம் கொஞ்சம் மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும். ரெண்டாவது ஒரு கேஸ் நடக்குது, ஆஃபீஸ் விஷயமா நடக்குது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியலன்னா அப்படியே அவ்வளோதான். நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் நியூஸ் பேப்பரில் ஒரு வாரம் கூட போட மாட்டோம். அடுத்த டாபிக் வந்தோடனே மாறிடுவோம். ஸோ அதை வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு யார் வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறது எந்த விதமான ஆங்கிள்லாம் கண்டுபிடிப்பாங்கங்கிற விஷயத்தையும் ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு மலையாள கிரைம் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையாக சொல்லலாம், நம்ம அந்த படம் நல்லா இருந்தது, ஒரு ஃபீல் இருந்தது. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவங்களோட அந்த ஒரு சில அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், கோர்ட்டில் அவங்க வாதாடின விதங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் கனெக்டிவிட்டி இருந்தால் எந்த மாதிரிலாம் ஆவாங்கங்கிற விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன டப்பிங் மட்டும் கொஞ்சம் தமிழோட கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முழுக்க முழுக்க மலையாளத்தோட அந்த சாயல் அதிகமாக இருந்தது. ஸோ மலையாள மூவி பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. தமிழோட டப்பிங் ஒரிஜினலாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவி. பிகாஸ் வந்து அவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம மூவில இருக்கு. நம்ம நாட்டில் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம காட்டுறதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அதை வந்து அனுபவிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு தப்பும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிற ஒவ்வொரு கல்பிரிட்ஸுக்கு இது வந்து எப்படி நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும், நம்ம அதை எப்படி ஏற்றுக்கணும், எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம மூவியில் வந்து தெளிவாக காட்டியிருக்கிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இந்த மூவி வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்டுக்கு ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட பாருங்கள், ப்ளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ முக்கியமாக நிறைய ஜென்சி பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஸோ ஜென்சின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னவா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி பார்க்க வேண்டிய மூவி. ஃபீமேல் சேஃப்டிக்கு இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா எப்படி ஃபீல் பண்றீங்க? டெபியூ தமிழ் எஸ் எப்படி இருந்தது? ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி வந்து என்னோட டெபியூ தமிழ் மூவி அஸ் அ மியூசிக் டைரக்டர். என்னோட ஐ எம் வெரி லக்கி டு டூ 2 songs அண்ட் ஆல்சோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் மூவி. நல்லா இப்போ சந்தோஷ் சார் கூட ஒர்க் பண்ண டைமில் நல்லா ஜோலியாக ஒர்க் பண்ணி போன ஒரு படம். இப்போ படம் வந்து சீரியஸாக விஷயம், பட் ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப ஜோலியாக போயிட்டு இருக்கு. அண்ட் இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சந்தோஷ் சார் அண்ட் என்டையர் டீம். யா. ஹாய், மை நேம் இஸ் சோனி மோகன். நான் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி மூவியில் 2 பாட்டு பாடியிருக்கேன். ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடாக இருக்கேன். அப்போ ஒரு ரெலவெண்ட் டாப்பிக்கை நல்லா பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எல்லாருமே தியேட்டரில் வந்து மூவி பார்க்கணும், உங்கள் ரிவ்யூஸ் நாங்கள் கேட்கணும்.
தேங்க்யூ. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க சார். நல்லா என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனில் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. ஓகே தான், நல்லா தான் இருக்கு. பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கேரக்டர் எப்படி இருக்கு? போல்டா இருக்கா? ரொம்ப போல்டாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது. ஆனால் போக போக செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலி நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தது படம் ஆடியன்ஸு கூட. அது எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாம் நல்லா வந்திருக்கு படம். நீங்களும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. மேம்